Hello learnees, welcome back to another video. இந்த வீடியோல நம்மளோட சப்ஸ்கிரைபர் YGS Hessen கேட்ட மாதிரி browser யூஸை எப்படி யூஸ் பண்றது by integrating it with either Gemini or DeepSeek and அதை யூஸ் பண்ணி நம்மளோட ஓன் browser AI ஏஜென்ட்டை எப்படி எஃபிஷியண்டா டே டு டே டாஸ்க்ஸ்க்கு யூஸ் பண்ணலான்னு டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ ஸ்ட்ரைட்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம். என் பேர் சஞ்சய், நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ஸ்கோட். Let's go. ஸோ ஃபஸ்ட்டு ப்ரௌசர் யூஸ்ன்னு உங்கள் சிஸ்டமில் யூஸ் பண்ண உங்ககிட்ட பைத்தன் வந்து இன்ஸ்டாலில் இருக்கணும். அதுவும் அதோட வெர்ஷன் வந்து எதர் 3.11 ஆர் லேட்டர் வெர்ஷனாக இருக்கணும். ஸோ நீங்கள் பைத்தனோட அஃபிஷியல் வெப்சைட்டுக்கு போயிட்டு நீங்கள் பைத்தனோட இதை லேட்டஸ்ட் வெர்ஷனை டவுன்லோட் பண்ணிக்கலாம். லைக் ஹியர் வந்து 3.1 3.2. ஸோ இதை டவுன்லோட் பண்ணிட்டு மறக்காமல் என்விரான்மெண்ட் வேரியபிளில் இந்த பாத்தை வந்து ஆட் பண்ணிடுங்க. இன்ஸ்டலேஷன் பார்த்து ஃபார் எக்ஸாம்பிள் உங்களோட ஸ்டார்ட் கமாண்ட் ஓப்பன் பண்ணி என்விரான்மெண்ட் வேரியபிள்ஸ் டைப் பண்ணிக்கிருக்கோங்க. இங்கே என்விரான்மெண்ட் வேரியபிள் போனீங்கன்னா மேலே யூசர் வேரியபிள் ஃபார் அதாவது உங்கள் யூசர் நேம் அங்கே பார்த்து போயிட்டு பைத்தனோட இன்ஸ்டலேஷன் டைரக்டரி ஸ்கிரிப்ட்ஸ்ன்ற டைரக்டரி ஆட் பண்ணணும். அதுக்கப்புறம் வெறும் பைத்தான் 313 அந்த டைரக்டரியும் ஆட் பண்ணணும். ஸோ இதை ஆட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ என்னோட சிஸ்டமில் நான் செக் பண்ணது சிஎம்டி பைத்தானோட வெர்ஷன் செக் பண்ணணும். பைத்தான் ஐ பண்ணிக்கோங்க வெர்ஷன். ஸோ என்னோட சிஸ்டமில் பார்த்தீங்கன்னா பைத்தான் 3.13.2 வெர்ஷன் இருக்குது. பிப்போட வெர்ஷன் என்ன இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ ஐ ஹவ் த லேட்டஸ்ட் பிப் வெர்ஷன் 25.0.1. ஸோ நீங்களும் உங்களோட சிஸ்டமில் இது யூஸ் பண்ணாதான் உங்கள் ப்ரௌசர் யூஸ் உங்கள் லோக்கல் சிஸ்டமில் யூஸ் பண்ணுவோம். ஸோ ஓகே. ஸோ நெக்ஸ்ட்டு உங்களோட ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிக்கிட்டு ப்ரௌசர் யூஸ்ன்னு கிட்டப்னு சர்ச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஃபஸ்ட் லிங்க் வரும். ஸோ அந்த ஃபஸ்ட் லிங்க் ஓப்பன் பண்ணிங்கன்னா யூ வில் கெட் டு லேண்டிங் இன் டு திஸ் பேஜ். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ப்ரௌசர் யூஸ் ஜென்ரல் என்னென்னு இங்கே போட்டிருப்பாங்க. எனேபிள் AI டு கண்ட்ரோல் யுவர் ப்ரௌசர். ப்ரௌசர் யூஸ் இஸ் த ஈஸியஸ்ட் வே டு கனெக்ட் யுவர் AI ஏஜென்ட் வித் த ப்ரௌசர். ஸோ குயிக் ஸ்டார்ட் படிச்சிடலாம். வித் பிப் அதாவது உங்களுக்கு பைத்தான் கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல் டு 3.11 வெர்ஷன். ஸோ நான் ப்ரீவியஸாக சொன்ன மாதிரி தான் பைத்தானோட வெர்ஷன் வந்து இது 3.11 ஆர் லேட்டர் வெர்ஷன்ஸ் இன்ஸ்டால் பண்ணியிருக்கணும். ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம ப்ரௌசர் யூஸோ இன்ஸ்டால் பண்ணலாம். ஸோ இதுக்கு உங்களோட கமாண்ட் ப்ராம்ப்ட் ஓப்பன் பண்ணிக்கோங்க ஆஸ் அட்மினிஸ்ட்ரேட்டர். ஸோ இங்கே அந்த கமாண்ட் போட்டுருங்க ஃபார் பிப் இன்ஸ்டால் ப்ரௌசர் யூஸ். நான் ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணிட்டேன். So you can do that in your system. Once you install, ஸோ நான் ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணிட்டேன். ஸோ அதனால் எனக்கு ரெக்குயர்மெண்ட் ஆல்ரெடி சாட்டிஸ்ஃபைட்னு வருது. ஸோ நெக்ஸ்ட் நீங்கள் இன்ஸ்டால் பண்ண வேண்டியது இதை இன்ஸ்டால் பண்ணும்போது உங்களுக்கு ஏதாச்சும் எரர் வந்துச்சுன்னா இப்போ நான் ஸ்க்ரீனில் காட்டுற இந்த இது வந்து கமெண்ட் போட்டு நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். ஸோ தட் யூ கேன் பைபாஸ் த எரர் இன் யர் சிஸ்டம். ஸோ நெக்ஸ்ட் நம்ம பிளே ரைட் இன்ஸ்டால் பண்ணணும். பிளே ரைட் இன்னும் இல்லை, அது ஒரு ஆட்டோமேஷன் டூல். உங்களோட ப்ரௌசரில் வந்து ஏஜென்ட் வந்து இன்ட்ராக்ட் பண்ண யூஸ் பண்ணும். ஸோ லெட்ஸ் இன்ஸ்டால் திஸ் playwright. ஸோ ஒன்ஸ் நீங்கள் இது இன்ஸ்டால் பண்ணிட்டீங்கன்னா உங்களால் ப்ரௌசரோட உங்கள் ஏஜென்ட் வந்து இன்ட்ராக்ட் பண்ண முடியும். ஸோ தட் யூ கேன் ஆஸ்க் கொஷின்ஸ். ஸோ தட் பேஸ்ட் ஆன் யுவர் கமாண்ட் இட் வில் எக்ஸிக்யூட் த ஃப்ளோ தட் வாட் யூ வாண்டட் டு. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா playwright வந்து குரோமியம் ப்ரௌசர் இன்ஸ்டால் பண்ணுது. ஸோ விச் வில் யூஸ் டு டூ ஆக்ஷன்ஸ் ஆன் பிஹாஃப் ஆஃப் யுவர் கமாண்ட்ஸ். ஸோ let us wait for it to be installed. ஸோ இதுக்கான தேவையான எல்லா ப்ரௌசரையும் அதுக்கு டவுன்லோட் பண்ணியிருக்கு. ஸோ நீங்கள் கேட்குற கொரிக்கு தகுந்த மாதிரி எந்த ப்ரௌசர் லாகின் பண்ணதெல்லாம் அதை பார்த்துக்கும். நீங்கள் கோடை பற்றி வரி பண்ணவே தேவையில்லை. எவ்ரி திங் இட் ஹஸ் ஆல்ரெடி கோடட் டு டூ த ஸ்டெப்ஸ். ஸோ நீங்கள் அதை பற்றி எதுவும் கவலை நீங்கள் ஜஸ்ட் டவுன்லோட் பண்ணிவிட்டு எப்படி ஏஜென்ட்டும் உங்களோட லோக்கலுக்கு நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஸோ அதை நம்ம பார்க்குறோம். ஸோ இந்த மீன் டைம் அது இன்ஸ்டால் ஆகிட்டு இருக்கட்டும். நம்ம நெக்ஸ்ட் பார்க்கலாம். நெக்ஸ்ட் வந்து நம்ம யூவி தேவை. ஸோ நீங்கள் ப்ரௌசரில் ஓப்பன் பண்ணிவிட்டு அகைன் நியூ டேப்பில் வெப் யூஐன்னு சர்ச் பண்ணி கிட்டப்னு போடுங்க. ஸோ யூ வில் கெட் டு த ஃபர்ஸ்ட் லிங்க். அண்ட் வெப் யூஐக்கு போனீங்கன்னா இங்கே கீழே பார்த்தீங்கன்னா அதோட எக்ஸாம்பிள், அதாவது இது ஒரு யூஐ மாதிரி தான், யூசர் இன்டர்ஃபேஸ். ஸோ நீங்கள் இங்கே கமாண்டை இது பண்ணிவிட்டு உங்களோட ஏஜென்ட் கூட இன்ட்ராக்ட் பண்ணிக்கலாம். நீங்கள் என்ன டாஸ்க் சொல்கிறீங்க அதெல்லாம் பண்ணிக்கலாம். ஸோ இன் ஆர்டர் டு இன்ஸ்டால் இந்த லொக்கேஷன் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, கிளிக் ஆன். இது வந்து உங்களோட லோக்கல் சிஸ்டம்லேருந்து நீங்கள் இது பண்ணிக்கலாம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வந்து இப்போ இங்கே போகிறோம் லோக்கல் டெஸ்க் ப்ரௌசர் யூஸ் ஏ ஏஜென்ட்னு ஆல்ரெடி ஒரு இது கிரியேட் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ இங்கே நான் கமாண்ட் ப்ராம்ப்ட் ஓப்பன் பண்ணிக்கிறேன்.
ஸோ இங்கே நான் இந்த git clone command யூஸ் பண்ணுறேன். ஸோ which will clone the project into your local system. So in order to do so, okay, in order to do git you have to download git version. So I will download git and will come back later. ஸோ கிட் வந்து நீங்கள் அஃபிஷியலாக எப்படி கூட டவுன் பண்ணிக்கலாம். என்னோட வெர்ஷன் 64 பிட். ஸோ நான் 64 பிட் வெர்ஷன் இன்ஸ்டால் பண்ணிக்கிறேன். நீங்கள் எந்த லொக்கேஷனாலும் கொடுத்துக்கலாம். git for command line, okay. I'll open it as such. Style, okay. So just click on next and install. It will go on with the default options. So once நீங்கள் git install பண்ணிங்கன்னா சேம் இதே தான். இதை நீங்கள் க்ளோன் பண்ணணும் உங்களோட லோக்கல் சிஸ்டம்க்கு. So let us wait for it to install. ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா ப்ளே ரைட் வந்து இந்த பக்கம் சைமல்டேனியஸாக அது போட்டுவிட்டோம். ஸோ அது டவுன்லோட் ஆகி முடிஞ்சிருச்சு. இப்போ நெக்ஸ்ட் நம்ம பார்க்கணும் இந்த யூவி தான். யூவி இங்கே இருக்கிற யூவியை வந்து உங்களோட நியூ விண்டோவில் ஓப்பன் பண்ணிங்க. இந்த யூவின்றது ஆக்சுவலாக எதுவும் இல்லை. இது வந்து ஒரு பைத்தான் மேனேஜரும் ப்ராஜெக்ட் மேனேஜர். இது வந்து ஃபாஸ்டஸ்ட் வேல வந்து உங்களால் வந்து பைத்தான் வந்து அக்சஸ் பண்ண முடியும். லைக் பேக்கேஜ் மேனேஜர், ப்ராஜெக்ட் மேனேஜர்லாம் சொல்லலாம். ஸோ இந்த சைட் ஐ ஹவ் ஆல்ரெடி ஓப்பன் இட். ஸோ உங்களால் யூவி இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு இங்கே யூ ஹேவ் டூ ஆப்ஷன்ஸ், மேக் அண்ட் லினக்ஸ். உங்ககிட்ட மேக் இல்லை லினக்ஸ் இருந்தால் நீங்கள் இதர் இதை போட்டு உங்களால் டவுன்லோட் பண்ணிக்கலாம். அப்படின்னா விண்டோஸில் இருக்கிற இந்த கமெண்ட் போட்டு டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம யூஸ் பண்ணுற விண்டோஸ்னால இது காப்பி பண்ணிவிட்டு just paste it down here and hit enter. And it is also installing. Okay, finish. ஸோ நமக்கு இங்கே யூவியும் இன்ஸ்டால் ஆயிடுச்சு. ஸோ நீங்கள் கீழே பார்த்தீங்கன்னா அந்த யூவி எதுக்கு, ஸோ அதை எப்படி பில்ட் பண்ணியிருக்காங்க அதெல்லாமே இருக்கும். ஸோ வி டோன்ட் ஹாவ் டு வரி அபவுட் திஸ். ஸோ நெக்ஸ்ட் டைரெக்டாக நம்ம இந்த கிட் க்ளோனுக்கு போயிடலாம். ஸோ we install the git in our system. So in order to do so, we can just again go to and do cmd git clone. ஸோ இப்போ வந்து நம்மளோட வெப்யூஐ அந்த ப்ராஜெக்ட் வந்து நம்ம லோக்கல் சிஸ்டமுக்கு க்ளோன் ஆயிடுச்சு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே வெப்யூஐ டைரக்டரி கிரியேட் ஆயிடுச்சு. இங்கே எல்லாமே இருக்கு. ஸோ இப்போ நம்ம எதுவும் பண்ண தேவையில்லை. ஸோ இப்போ இங்கே வச்சுக்கலாம். இப்போ நெக்ஸ்ட் அங்கே ப்ரௌசரில் என்ன இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்களோ லெட்ஸ் ஃபாலோ திஸ். நெக்ஸ்ட் வந்து வெப்யூஐ டைரக்டரிக்கு வந்து நம்மள டைரக்டரி வந்து மூவ் பண்ண சொல்கிறாங்க. ஸோ we can go use வெப்யூஐ. ஸோ நம்ம அந்த டைரக்டரிக்கு வந்து மூவ் ஆயிட்டோம். ஸோ இப்போ நம்ம பைத்தான் யூவி டவுன்லோட் பண்ணிட்டோம். ஸோ we can do so. இப்போ நெக்ஸ்ட் இப்போ விண்டோஸில் நீங்கள் கமெண்ட் ப்ராம்ப்டில் இது வந்து நம்ம ஸ்கிரிப்ட்ஸ் டைரக்டரி வந்து ஆக்டிவேட் பண்ணணும். ஸோ தட் we can work on it. So just we can paste this. System cannot find path. Okay. We can just copy this and we can enter uv vnv python. We have to install uv here. So it about says 24 MB. So download auto. ஸோ நம்ம ப்ராஜெக்டை நம்ம டைரக்டரி லோக்கலுக்கு டவுன்லோட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு வெப் யூஐயும் நம்ம யூவிக்கும் டவுன்லோட் பண்ணியாச்சு. ஸோ we can activate this now. So we have activated web UI. ஸோ நெக்ஸ்ட் கீழே பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாலேஷன் டாக் இன்ஸ்டால் டிபெண்டன்சிஸ் நம்ம எதெல்லாம் இன்ஸ்டால் பண்ணணும். ஸோ நீங்கள் இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம இன்ஸ்டால் ஆன டேரக்டரியிலேருந்து requirements.txt ஒரு ஃபைல் இருக்கும். ஸோ இதிலே அவங்க என்னென்ன இன்ஸ்டால் பண்ணணும்னு எல்லாமே எழுதி வச்சிருக்காங்க. ஸோ நம்ம எதுவும் வரி பண்ண தேவையில்ல. ஜஸ்ட் காப்பி த கமாண்ட் வாட் எவர் given the website and paste it down here. ஸோ இது வந்து அந்த ரெக்குவயர்மெண்ட்ஸில் என்னென்ன இருக்கோ நம்ம இன்ஸ்டால் பண்ணலன்னா அது எல்லாமே இதை இன்ஸ்டால் பண்ணுறோம். நம்ம எதை பற்றி வரி பண்ண தேவையில்ல. ஸோ ப்ளே ரைட் நம்ம ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணிட்டோம். ஸோ we don't have to go in again. இதை நீங்கள் என்விரான்மெண்ட் கான்ஃபிகர் பண்ணால் இதெல்லாம் பண்ணலாம். ஸோ இப்போதைக்கு நம்ம ஸ்கிப் பண்ணலாம். ஸோ there is an option 2.
நீங்க வந்து இது டைரக்டா உங்க சிஸ்டம்ல இன்ஸ்டால் பண்ணலாம். அப்படி இல்லைனா டாக்கர் யூஸ் பண்ணி இன்ஸ்டால் பண்ணலாம். டாக்கர் வந்து என்னன்னா ஒரு விர்ச்சுவல் சிஸ்டம் மாதிரி ஆக்ட் ஆகும். ஸோ உங்க சிஸ்டம் வந்து ஒரு ஓஎஸ் இருக்கும். இந்த டாக்கர் இன்ஸ்டால் பண்ணீங்கன்னா உங்க சிஸ்டம்ல இன்னொரு ஓஎஸ் ஒரு தனி பார்ட்டிஷன் மாதிரி இருக்கும். நீங்க பண்ற எந்த ஆக்ஷன்னாலும் அந்த பர்டிகுலர் என்விரான்மெண்ட்ல நடக்கும் which do not affect your original OS or original system. So it is way safer, but we can go with the option one. Okay. So it is installing whatever the necessary packages it needs. Let's wait for it to be installed. அண்ட் நெக்ஸ்ட் நம்ம லோக்கல் செட்டப் பண்ணிட்டோம். இப்போ வெப்யூஐ ரன் பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா இந்த இந்த பர்டிகுலர் கமாண்டை நம்ம சிஸ்டமில் நம்ம என்டர் பண்ணோம்னா ஸோ இன் திஸ் போர்ட் 127.0.0.1 போர்ட் நம்பர் 7788 அந்த போர்ட்டில் தான் இந்த லோக்கல் சர்வர் ரன் ஆகும். ஸோ நீங்கள் அங்கே வந்து வெப்யூஐ வந்து அக்சஸ் பண்ணி நீங்கள் ஜஸ்ட் யூ கேன் மேக் யூஸ் ஆஃப் வெப்யூஐ ஏஜென்ட். ஸோ லெட் அஸ் see once the installation is getting completed. So everything got installed. So இப்போ நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு you can just run this command python webui.py ip 127.0.0.1. ஸோ ஒன்ஸ் இதுதானே நம்ம பார்க்கலாம் என்ன பண்ணலான்ட்டு. So it is running the server. இப்போ நம்ம just we can refresh this page. ஸோ இப்போ நம்ம வந்து வெப் யூஐ வந்து லாகின் பண்ணிட்டோம், அதாவது நம்மளோட லோக்கல் சிஸ்டமில். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஏஜென்ட் செட்டிங்ஸ் நீங்கள் என்னென்ன தேவையோ செட் பண்ணிக்கலாம். மேக்ஸிமம் ரன் ஸ்டெப்ஸ், மேக்ஸிமம் ஆக்ஷன்ஸ் பர் ஸ்டெப்ஸ் இதெல்லாம் நீங்கள் வந்து டிஃபால்ட்டே விட்டுருங்க. ஸோ வி டோன்ட் ஹேவ் டு டூ எனி திங். அண்ட் எல்எல்எம் ப்ரொவைடர் நீங்கள் வந்து உங்களுக்கு என்ன ஓப்பன் சோர்ஸ் எல்எல்எம் யூஸ் பண்ணலாமோ அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஓப்பன் உங்களுக்கு சப்போஸ் நீங்கள் வந்து பெய்ட் வெர்ஷன் ஏதாச்சும் யூஸ் பண்ணுறீங்கன்னா சேம் அதை கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ வி கேன் ஃபர்ஸ்ட் கோ வித் Gemini. So you can see Google's here model Gemini 2.0 Flash. அண்ட் ஜெமினையோட ஏபிஐக்கு இங்கே வந்து உங்களுக்கு ரெண்டு ஆப்ஷன் இருக்கும். டெம்பரேச்சர் வந்து நீங்கள் அதிகமாக செட் பண்ணிங்கன்னா இட் வில் கிவ் அ மோர் அக்யூரேட் ரிசல்ட்ஸ், பட் லெட் இட் பி தேர் as ஒன். ஸோ இங்கே பேஸ் உங்களுக்கு வந்து ஏபிஐ என் பாயிண்ட் வந்து சப்போஸ் லைக் கெட் ரெக்வஸ்ட் போஸ்ட் ரெக்வஸ்ட்லாம் இருக்கு இல்லையா. ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு ஏபிஐக்கு என் பாயிண்ட்க்கு உங்களுக்கு அக்சஸ் இருந்தால் அந்த ஏபிஐ என் பாயிண்டோட யூஆர்எல் இங்கே தரலாம். அதர்வைஸ் யூ கேன் கிவ் அன் ஏபிஐ கீ டைரக்ட்லி. ஸோ இன் ஆர்டர் டு டூ ஸோ நீங்கள் கூகுளில் போயிட்டு அதாவது ஜெமினை ஏபிஐக்கின்னு டைப் பண்ணலாம். ஜெமினை ஏபிஐக்கின்னு டைப் பண்ணோடனே உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பேஜ் வரும். ஸோ இங்கே வந்து சிம்பிளி கிளிக் கெட் அ ஜெமினை ஏபிஐ கீ இன் கூகுள். ஸோ இங்கே வந்து நீங்கள் கிரியேட் ஏபிஐ கீன்னு கொடுத்துக்கோங்க. இட் வில் ஜென்ரேட் அன் ஏபிஐ கீ. நீங்கள் வந்து உங்களோட ஓன் கிரியேட் பண்ணிட்டு யூஸ் பண்ணுங்க. யூ ஷுட் ஹவ் லாகின் இன் ஆர்டர் டு கிரியேட் அன் ஏபிஐ கீ. ஸோ ஹவ் ஆல்ரெடி லாக்இன். நான் ஒன்ஸ் இது வீடியோ முடிச்சோடனே இந்த ஏபிஐக்கு டெலீட் பண்ணுறேன். ஸோ நீங்கள் வந்து உங்களோட ஓன் கிரியேட் பண்ணி ட்ரை பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ இந்த ஏபிஐக்கு வந்து நம்ம இங்கே கொடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் ப்ரௌசர் செட்டிங்ஸ், யூஸ் யுவர் ஓன் ப்ரௌசர் எல்லாம் நார்மலாக எல்லாம் இருக்கிறது தான். ஸோ யூ டோன்ட் ஹேவ் டு டூ எனி திங் ஹியர். அண்ட் ஏஜென்ட் ரன் பண்ணுறதுக்கு நீங்கள் இங்கே தான் என்ன கமெண்ட் கொடுக்கணுன்றது. ஸோ டீப் ரிசர்ச் சைட் ரிசல்ட்ஸ் ரெக்கார்டிங்ஸ் எல்லாம் இப்போ நம்ம ஏஜென்ட் வந்து சும்மா ட்ரை பண்ணலாம். go to google.com and type latest trend, otherwise type Naveen Automation Labs, click search and give me the first URL. ஸோ இதை கொடுத்துட்டு உங்களுக்கு என்னாச்சும் அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன் இந்த எல்எல்எம் மாடலுக்கு இன்னும் கொஞ்சம் ரிஃபைண்டாக இருக்கணும், நீங்கள் என்னாச்சும் அதுக்கு ஹெல்ப் பண்ணணும்னு நினச்சா அது இங்கே அடிஷ்னல் டாஸ்கில் சொல்லலாம், அடிஷ்னல் இன்ஃபர்மேஷனில் சொல்லலாம். ஸோ நம்ம இப்போ ஃபஸ்ட்டு இதை கொடுத்து ரன் ஏஜென்ட் கொடுக்கலாம். ஸோ இப்போ இது என்ன பண்ணோம்னா நம்ம கொடுத்துருக்கிற பேசிக் கமாண்டை பொறுத்து, அதாவது நீங்கள் நேச்சுரல் லாங்குவேஜில் என்ன சொல்கிறீங்களோ அதுபடி
இப்போ அது ப்ரௌசர் ஓப்பன் பண்ணி ஸோ இந்த ஆக்ஷன்ஸை பெர்ஃபார்ம் பண்ண ட்ரை பண்ணும். ஸோ இப்போ இது என்ன பண்ணுதுன்னு பார்க்கலாம். ஸோ இப்போ நம்மளோட ரெக்குவயர்மெண்ட் என்னன்னா, இது வந்து கூகுள் ஓப்பன் பண்ணணும், நவீன் ஆட்டோமேஷன் லேப்ஸ்ன்னு டைப் பண்ணணும், அதுக்கப்புறம் வர ரிசல்ட்டை ஃபர்ஸ்ட் யூஆர்எல்ல நம்மளுக்கு வந்து ரிட்டர்ன் பண்ணணும். ஸோ இங்கே வந்து உங்களால் ப்ராசஸிங் டைம் பார்க்க முடியும். ஸோ இங்கே பாருங்க, நம்ம ஸ்க்ரீன் எதுவுமே பண்ணல, அதுவே ஒரு ப்ரௌசர் ஓப்பன் பண்ணியிருக்கு, குரோமியம். ஸோ இட் ஹவ் இன்ஸ்டால்டு குரோமியம். ஸோ இட்ஸ் ஜஸ்ட் கோயிங் டு google.com and it is accessing the page elements like DOM, everything HTML, CSS. It is accessing all the websites. So it is going to the search bar and typing Navin Automation Labs. So it is entering and gone to the page, web page. ஸோ இப்போ நம்மளுக்கு வந்து இந்த ஃபர்ஸ்ட் லிங்க் வந்து அது நம்மளுக்கு ரிட்டர்ன் பண்ணும். ஸோ இப்போ அது பேஜில் இருக்க எல்லா எலமெண்ட்டையும் அக்சஸ் பண்ணுது. ஸோ நம்மளுக்கு வந்து இப்போ அந்த ஃபர்ஸ்ட் லிங்கோட யூஆர்எல் நம்மளுக்கு வந்து கமாண்டில் வரணும். ஸோ நம்ம இங்கே பார்க்கலாம் என்ன பண்ணுதுன்ட்டு, சைட் பை சைட் சைமில்டேனியஸாக பார்க்கலாம். ஸோ ப்ரௌசர் வந்து முடிஞ்சிருச்சு. இப்போ நம்மளுக்கு நீங்கள் ரிசல்ட் பார்க்கணுன்னா இங்கே ரிசல்ட் செக்ஷன்ஸில் போய் பார்க்கலாம். ஸோ நம்மளோட ரிசல்ட் நீங்கள் ரெக்கார்டிங் தேவைன்னா ரெக்கார்டிங் பண்ணிக்கலாம், ஸ்க்ரீன் அது என்னென்ன பண்ணுதுன்ட்டு. ஸோ நம்ம இங்கே பார்த்தீங்கன்னா ரெக்கார்டிங் ஆன் பண்ணுறேன், ஜஸ்ட் ஃபார் எக்ஸாம்பிள். ஸோ ப்ரௌசர் ஓப்பன் பண்ணி அது என்னென்ன பண்ணுச்சோ ஸோ எல்லா ஸ்டெப்ஸையும் உங்களால் இங்கே வந்து பார்க்க முடியும். நீங்கள் லேட்டராக கூட இது வந்து பார்த்துக்கலாம். ஸோ ஐ கேன் கோ டவுன். இப்போ நம்மளுக்கு ஃபைனல் ரிசல்ட் ஃபர்ஸ்ட் யூஆர்எல் இஸ் naveenautomationlabs.com. ஸோ எரர்ஸ் அது எதுவுமே ஃபேஸ் பண்ணல. மாடல்ஸ் வந்து இது இந்த டாஸ்க் பண்ணும்போது என்னென்ன தாட்ஸ் வந்து அது மேக் பண்ணுச்சு, ஸோ எல்லாமே நீங்கள் வந்து ஓப்பனாக இங்கே பார்த்துக்கலாம். ஸோ இப்போ நம்ம வந்து ஜெமினையோட மாடல் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இன் ஆர்டர் டு நீங்கள் வந்து டீப் சீக்கோட ஓப்பன் சோர்ஸ் மாடல் யூஸ் பண்ணாலும், நான் லாஸ்ட் வீடியோவில் சொன்ன மாதிரி, அதாவது டீப் சீக்கோட லாஸ்ட் வீடியோவில் சொன்ன மாதிரி ஓப்பன் ரவுட்டர் யூஸ் பண்ணி நீங்கள் டீப் சீக் மாடலுக்கு ஒரு இங்கே கீ ஜென்ரேட் பண்ணி இந்த ஏபிஐ கூட கொடுத்து நீங்கள் வந்து டீப் சீக் மாடலை வந்து அதோட இன்டெகிரேட் பண்ணிக்கலாம். அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும், சேம் எல்எல்எம் கான்ஃபிகரேஷன் போயிட்டு கூகுளுக்கு பதில் இங்கே டீப் சீக் சூஸ் பண்ணிக்கலாம். டீப் சீக் சூஸ் பண்ணிட்டு அதோட மாடல் என்னவோ ஓப்பன் சோர்ஸ் மாடலில் கொடுத்துட்டு நீங்கள் அதுக்கான ஏபிஐ கீ ஓப்பன் ரவுட்டரில் ஜென்ரேட் பண்ணி அதை நீங்கள் கொடுத்துக்கலாம். இங்கே ஓப்பன் ரவுட்டரில் என்ன இல்லை, கிரியேட் கீன்னு கொடுத்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் நீங்களோட ஓப்பன் ரவுட்டரோட மெயின் பேஜுக்கு போயிட்டு மாடல்ஸ்க்கு போய்க்கோங்க. மாடல்ஸில் உங்களுக்கு டீப் சீக்கில் என்ன மாடல் தேவையோ அந்த மாடல் ஓப்பன் பண்ணிக்கோங்க. இப்போ R1 டிஸ்டில் லாமா அதை எடுத்துக்கலாம். ஸோ இதோட இது யூஸ் பண்ணுறதுக்கு நீங்கள் இங்கேருந்து எந்த இது வேணாலும் அக்சஸ் பண்ணலாம், எந்த மாடல் வேணாலும் அக்சஸ் பண்ணலாம். ஸோ யூ கேன் டைரக்ட்லி கோ டு கீஸ் அண்ட் ஜென்ரேட் கீ. நீங்கள் கிரியேட் கீன்னு கொடுத்துட்டு உங்களோட மாடல் சும்மா நம்ம இப்போ வெப் ஏஜென்ட்னு வச்சுக்கோங்க, வெப் ஏஜென்ட் கிரியேட்னு கொடுத்துட்டிங்கன்னா you can copy this API link and give it here instead of Google's Gemini we have did it earlier. So DeepSeek choose பண்ணிக்கோங்க, இங்கே இந்த மாடல் கொடுத்துக்கலாம் நீங்கள். ஸோ இட் வில் ஒர்க் ஆஸ் லைக் தட். அப்படி இல்லைனா நீங்கள் ஓலாமா யூஸ் பண்ணி என்னாச்சும் கொடுக்கனாலும் கொடுக்கலாம். ஸோ உங்களுக்கு வேறு என்ன ஓப்பன் சோர்ஸ் மாடல் இருக்குனாலும் கொடுக்கலாம். ஸோ இப்போ நம்ம வந்து ஜெமினையோடதே போகலாம். ஜெமினோட இப்போ ரன் ஏஜென்ட்டில் நம்ம வந்து வேறு கமெண்ட் கொடுத்து கொஞ்சம் காம்ப்ளெக்ஸான டாஸ்க்கை கொடுக்கலாம். ஸோ இதுக்கு வந்து நான் வந்து ஆல்ரெடி ஒரு வெப்சைட் லாகின் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ வந்து naveenautomationlabs.com ஒரு கார்ட்டில் இருக்கிறேன் ஆக்சுவலாக. இப்போ வந்து இங்கே அக்கௌண்ட் வந்து நம்ம ரெஜிஸ்டர் பண்ணி லாகின் பண்ணணும். ஸோ ஆல்ரெடி ஹேவ் அ க்ரெடென்ஷியல். ஸோ அந்த க்ரெடென்ஷியல் இந்த மாடல் கொடுத்து இப்போ நான் என்ன சொல்ல போகிறேன்னா, இந்த அக்கௌண்ட் லாகின் பண்ணிவிட்டு மேக் புக்குன்னு சர்ச் பண்ணிவிட்டு மேக் புக் ப்ரோன்ற ப்ராடக்ட் வந்து நீ ஆட் பண்ணிவிட்டு எனக்கு வந்து செக் அவுட் பண்ணு, அதாவது ப்ராடக்ட் வந்து பிளேஸ் பண்ணு, ஆர்டர் பிளேஸ் பண்ணுன்னு சொல்ல போகிறேன். ஸோ மாடல் எப்படி பண்ணுதுன்னு பார்க்கலாம். ஸோ அதுக்கு நான் ஆல்ரெடி இது வச்சுருக்கேன். ஸோ கோ டு யூஆர்எல், இந்த யூஆர்எல் கொடுத்துட்டேன் அண்ட் லாகின் வித் யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்ட். என்னோட யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்டு இங்கே கொடுத்து வச்சிருக்கோம். சர்ச் ஃபார் மேக்புக் அண்ட் செலக்ட் மேக்புக் ப்ரோ, ஆட் திஸ் டு கார்ட் அண்ட் பிளேஸ் தி ஆர்டர், ப்ளீஸ் லாக் அவுட். ஸோ நம்ம எல்லா இன்ஸ்ட்ரக்ஷன் நீங்கள் வந்து டீட்டெயிலாக சொல்லணும்னு எதுவும் அவசியம் இல்லை. ஸோ உங்களோட ரஃப் இங்கிலீஷில் நீங்கள் சொன்னாலுமே இந்த மாடல் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி எல்லாம் பண்ணும். ஸோ வி கேன் ரன் த ஏஜென்ட் நவ். ஸோ ப்ராசஸ் ஆகிட்டு இருக்கு. இங்கே பாருங்க, ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிருச்சு அண்ட் இது பேக் எண்டில் வந்து பிளே ரைட் யூஸ் பண்ணி இன்டெகிரேட் மாடல் வந்து நம்ம ப்ரௌசரோட இன்டெகிரேட் ஆகிட்டு இருக்கும். ஸோ நம்மளோட பேஜுக்கு வந்துட்டு இப்போ இங்கே எல்லா டேக்ஸையும் அக்சஸ் பண்ண பார்க்குது. ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் இட் ஹேவ் டு லாகின், என்னோட அக்கௌண்ட் லாகின் பண்ணும்.
ஸோ இட் இஸ் லாகிங் வித் யூசர் ஆட்டோமேஷன் டெஸ்டர். நான் கொடுத்துருக்கிற யூசர் நேம் பாஸ்வேர்ட் வச்சு உள்ளே போகுது. இட் ஹஸ் லாக் இன் டு மை அக்கௌண்ட். ஸோ இப்போ அது வந்து இங்கே சர்ச் பார் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டு இந்த சர்ச் பாரில் மேக் புக்குன்னு சர்ச் பண்ணணும். ஸோ இட் ஹஸ் ஃபவுண்ட் த சர்ச் பார் அண்ட் மேக் புக்குன்னு சர்ச் பண்ணுது. இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா மேக்புக் ப்ரோ, அதாவது தேர்டு ப்ராடக்ட் அதை வந்து செலக்ட் பண்ணி எனக்கு செக் அவுட் பண்ணணும். ஓகேவா? ஸோ இப்போ அது பண்ணணும். ஸோ இட் ஆல்ரெடி அதுக்கு வந்து ஐட்டம் வந்து கார்ட்டில் ஆட் பண்ணிருச்சு அந்த மேக்புக் ப்ரோவை. ஸோ இப்போ இதை வந்து செக் அவுட் பண்ணணும். ஸோ செக் அவுட் பேஜுக்கு போகுது. நேம்ஸ். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா மேண்டேட்டரி ஃபீல்ட்ஸ் நிறைய இருக்கு, ஆனால் இதுக்கெல்லாம் நான் இன்புட்டே கொடுக்கல. ஸோ மாடல் என்ன பண்ணுதுன்னு பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் நேமுக்கு அதுக்கு டெஸ்ட்னு எடுத்துக்கிச்சு. என்னோட யூசர் நேம்லேருந்து எடுத்திருக்குன்னு நினைக்கிறேன். டெஸ்ட் ஆட்டோமேஷன் ஆட்டோமேட்டர். ஸோ போஸ்டல் கோடுக்கு அது நம்பர் கொடுக்கணும்னு தெரியுது, அதனால நம்பரில் வந்து ரேண்டமாக ஒரு நம்பர் தருது. கண்ட்ரி வந்து ஆல்ரெடி செலக்ட் ஆயிடுச்சு, ஸோ அது எதுவும் பண்ணல. ஸோ இப்போ கண்டினியூ கிளிக் பண்ணுது. கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ இப்போ இங்கே கீழே எக்ஸிஸ்டிங் என்னென்ன செக் பாக்ஸ் இருக்கோ அதெல்லாம் ரீட் பண்ணிட்டு அது தேவையா இல்லையான்ட்டு அதை பார்த்து டெலிவரி டீட்டெயில்ஸ் எல்லாம் கொடுக்குது. ஸோ அது ரேண்டமாக ஏதோ ஃபீல்ட்ஸ் எல்லாம் ஃபில் பண்ணிட்டு இட் இஸ் ஜஸ்ட் செக்கிங் த செக் பாக்ஸ். இட் இஸ் கிளிக்கிங் ஆன் கண்டினியூ. இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ லோட் ஆகுது. கீழே வந்து நெக்ஸ்ட் டெலிவரி மெத்தட் நம்மளுக்கு என்ன வேணுமோ அது எல்லாமே அது. ஸோ செக் அவுட் பண்ணுது. ஆர்டர் நெக்ஸ்ட் அது கன்ஃபார்ம் பண்ணணும். ஸோ நம்ம கொடுத்துருக்கிற டீட்டெயில்ஸ் எல்லாமே செக் பண்ணிடுச்சு. ஸோ ஆர்டர் கன்ஃபார்ம் பண்ணிட்டு அக்கௌண்ட் வந்து லாக் அவுட் பண்ணிடுச்சு. ஸோ நம்ம கொடுத்த டாஸ்க் வந்து கம்ப்ளீட் பண்ணிடுச்சு. ஸோ இப்போ நம்மளோட இதுக்கு ப்ரௌசருக்கு போனோம்னா ஸோ ரிசல்ட் வந்து நமக்கு வந்துடுச்சு. எரர் அது ஃபேஸ் பண்ணும்போது என்னென்ன எரர் வந்ததோ அது எல்லாமே இங்கே கொடுத்துருக்கு. ஃபைல் ரிசல்ட் நம்ம வந்து ஆக்ஷன் வந்து சொன்னோம். ஸோ நமக்கு வந்து அக்கௌண்ட்லேருந்து எல்லாத்தையும் ஆட் பண்ணிச்சு. ஸோ நம்ம இங்கே செக் பண்ணோம்னா ஸோ அது லாஸ்ட்டாக மாடல் வந்து ஆர்டர் வந்து கன்ஃபார்ம் மட்டும் பண்ணலை. ஸோ நம்ம அது என்னன்னு செக் பண்ணலாம். ஸோ மேபி இந்த ஜெமினை மாடல் வந்து சரியாக ஹேண்டில் பண்ணல. நீங்கள் வேறு ஏதாச்சும் மாடல் லைக் நீங்கள் டீப் சீக் யூஸ் பண்ணால் இன்னும் கொஞ்சம் நல்ல பெட்டராக கூட பர்ஃபார்ம் பண்ணலாம். ஸோ எல்லாமே நம்ம ட்ரையல் அண்ட் எரர் தான். நீங்கள் என்ன எல்எல்எம் மாடல் கான்ஃபிகர் பண்ணுறீங்க, ஸோ இங்கே எந்த அளவுக்கு இன்புட் கொடுக்குறீங்க அதை பொறுத்து தான். ஸோ நம்ம இப்போ இங்கே ரன் ஏஜென்ட்டில் நம்ம கொடுத்துருக்கிறபடி பிளேஸ் தி ஆர்டர்னு சொன்னால் அதை கன்ஃபார்ம் பண்ணாமல் விட்டுருச்சு. ஸோ நீங்கள் வந்து இதை நீங்கள் டீப் சீக் வச்சு இந்த சேம் கமாண்டை ட்ரை பண்ணி பார்த்துட்டு நீங்கள் சொல்லுங்கள் எப்படி ஒர்க் ஆகுதுன்ட்டு கமெண்ட் செக்ஷனில். ஸோ திஸ் இஸ் ஹவ் யூ கேன் யூஸ் அ ப்ரௌசர் ஏஜென்ட். நீங்கள் வந்து இது டே டு டே டாஸ்க்ஸ் எப்படி யூஸ் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து உங்கள் ரெஸ்யூமே வச்சு உங்களுக்கு பர்டிகுலர் உங்கள் ரெஸ்யூமே ரீட் பண்ணிவிட்டு உங்கள் பொசிஷனுக்கு என்ன ரோல் எல்லாம் இருக்கோ அது எல்லாத்துக்குமே அப்ளை பண்ணிவிட்டு அது என்னாச்சும் ஒரு டேரக்டரில் சேவ் பண்ணி வை அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா அது எல்லாமே இந்த மாடல் பண்ணுவோம். ஸோ இதுக்கான எக்ஸாம்பிள் எல்லாமே உங்களோட அஃபிஷியல் வெப்சைட்லேயே கொடுத்துருப்பாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா டெமோஸில் கொடுத்துருக்காங்க. ஆட் கிராசரி ஐட்டம்ஸ் டு கார்ட் அண்ட் செக் அவுட். ஸோ அது எல்லாமே மாடலிங் வந்து சைமல்டேனியஸாக பண்ணும். இதோட ஆக்ஷன்ஸ் எல்லாமே நீங்கள் கமெண்ட் ப்ராம்ப்ட்லேயே பார்க்க முடியாது என்னென்ன பண்ணுது அப்படின்ட்டு. எல்லா ஹிஸ்ட்ரியுமே உங்களால் இங்கே செக் பண்ண முடியும். ஸோ நெக்ஸ்ட் இங்கே பார்த்தீங்கன்னா ஆட் மை லேட்டஸ்ட் லிங்க்டின் ஃபாலோ டு மை லீட்ஸ் இன் சேல்ஸ் ஃபோர்ஸ். ஸோ சேல்ஸ் ஃபோர்ஸ் தெரிஞ்சவங்களுக்கு தெரியும், லீட்ஸ் கான்டாக்ட்ஸ் அந்த மாதிரி நம்ம சிஆர்எம்லலாம் யூஸ் பண்ணுவோம் ரைட்டா. அந்த ஃபங்க்ஷனாலிட்டி எல்லாமே இங்கே இது இருக்குது. ஸோ யூ கேன் டைரக்ட்லி கனெக்ட் யூர் சேல்ஸ் ஃபோர்ஸ் ஆர்க் வித் திஸ் வித் ஹெல்ப் ஆஃப் யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்ட். அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா இது உங்களை வச்சு இதில் என் நம்பர் ஆஃப் டாஸ்க்கையும் ஆட்டோமேட் பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே ப்ரீவியஸ் சொன்ன மாதிரி ரீட் மை சிவி அண்ட் ஃபைண்ட் எம்எல் ஜாப்ஸ், save them to a file and then start applying for them in a new tabs. If you need help ask me. ஸோ அதுக்கு திடீர்னு என்னாச்சும் ஒரு இன்புட் கோரி இல்லை அது ஏதோ தப்பு பண்ணுற மாதிரி அதுக்கு தோணுச்சுன்னா நம்மக்கிட்ட மறுபடியும் இன்புட் வந்து அங்கே யூஐயில் கேட்கும். ஸோ நம்ம வி கேன் கிவ் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் பேஸ்ட் ஆன் வாட் எவர் இஷ்யூஸ் த மாடல் இஸ் கெட்டிங் ஃபேஸ்ட். ஸோ இங்கே டெமோஸில் பார்த்தீங்கன்னா உங்களால் நிறைய டெமோஸை பார்க்க முடியும். ஸோ யூ கேன் ட்ரை ஆல் ஆஃப் தீஸ்.
in your system after downloading browser use. So that's it, learnies. ப்ரௌசர் யூஸ் எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்த்தோம். எல்எல்எம் மாடல் எப்படி ஏபிஐக்கு வச்சு இதோட ஆட் பண்ணி நம்ம இது பண்ணுறதுன்னு பார்த்தோம். ஸோ மாடலுக்கு வந்து ஒரு 2-3 எக்ஸாம்பிளும் பார்த்தோம். ஸோ இதில் உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஸோ இதில் என்னாச்சும் உங்களுக்கு டீட்டெயில் எக்ஸ்பிளைன் பண்ண ஏதோ ஒரு பார்ட் புரியலைன்னா சொல்லுங்கள். ஸோ அதை பற்றி நான் டீட்டெயில் எக்ஸ்பிளைன் பண்ணி இன்னொரு வீடியோ போடுறேன். ஸோ அடுத்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பேசலான்ட்டு நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் தெரிவிங்க. ஸோ ஐ கேன் மேக் அ வீடியோ அவுட் ஆஃப் இட். So please like and share this video to your friends and subscribe to the channel so that this video will reach more people so they can learn too. I will see you on another video. Until then, bye. Sanjay Kumar. Have a great day. Cheers, learnies.